நம்ம தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வார்த்தை, வாலிபனே எழுந்திரு. லூக்கா 7வது அதிகாரம் 14வது வசனம். அதில் பிற்பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இது அன்றைய தினத்திலும் ஆண்டவர் ஒரு வாலிபன், மரித்த ஒரு வாலிபனை உயிரோடு எழுப்பி அவருடைய தாயாரிடம் அவரை ஒப்பு கொடுக்கிறதான ஒரு காட்சி. இன்றைக்கு அதே போல அநேக வாலிபர்கள் ஆத்துமாவிலே மரணத்தை பெற்றவர்களாக காணப்படுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிற வார்த்தை, வாலிபனே எழுந்திரு என்று நம்மை பார்த்து சொல்லுகிறார். வாலிபர்கள் மட்டுமல்ல, இது எல்லாருக்கும் ஆனதுதான். உங்களுக்கு கொஞ்சம் வாலிபர்கள் இல்லாதவங்க இருக்கீங்க, அவங்களுக்கு தானே இதை எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது எல்லாருக்கும் ஆத்துமா இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்குரிய ஒரு வார்த்தை. இருந்தாலும் இது வாலிபர் கூடுகை என்பதனாலே வாலிபர்களுக்கு குறிப்பாக நாம் இதை பேசுகிறோம். ஓகே, சோ இந்த நாளிலும் நம்ம வாலிபர்கள் குறிப்பா ஏதோ ஒரு சூழலிலே எழும்ப முடியாமல் இன்னைக்கு இருக்கிற வாலிபர்களை நாம் பார்க்க முடிகிறது. இதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறோம், செய்து விடுகிறோம். இதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம், செய்ய முடியாமல் போகிறது. அநேக வாலிபர்களுக்குள்ளே ஒரு எண்ணம் உண்டு. என்னதான் அவர்கள் தவறு செய்தாலும் அவர்களுக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்கும், இதுல இருந்து என்னை யாராவது விடுவிக்க மாட்டாங்களா? நான் செய்கிறது தவறு, ஆனா நான் செய்யக்கூடாது, செய்யாமல் இருக்க முடியவில்லை, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று எண்ணுகிற வாலிபர்கள் இன்று அநேக பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சோ இன்னைக்கு நாம் குறிப்பாக நம்முடைய இந்த காலத்தை பார்க்கும் பொழுது, நான் ஒரு வருஷத்துக்கு முன்பாக ஒரு சபைக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு வாலிப தம்பி காலேஜ் படிச்சுட்டு தான் நினைக்கிறேன், அவன்கிட்ட கூப்பிட்டு கேட்டேன், சரி தம்பி வாப்பா, என்ன எப்படி இருக்க, பேரெல்லாம் கேட்டேன். அடுத்தது உன்னுடைய ஏம் என்ன? தெரியாது அன்னைன்னு சொன்னான். என்ன அது ஏமே தெரியாம இருக்கிற, காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு. அதன் பிறகு நான் ஒரு ரிட்ரீட்ல போயிருந்தேன். அங்க நிறைய வாலிபர்கள் இருந்தாங்க, ஒரு 10 பேர்கிட்ட இருந்தாங்க. எனக்கு நேரம் போல, ஒருத்தையா கூட்டு பேசுறதுதான் என்னோட வேலை. அப்போ இன்னொரு தம்பியை கூப்பிட்டு கேட்கிறேன், அவன்கிட்ட இதெல்லாம் கேட்கிறேன், உன்னுடைய ஏம் என்னப்பா? ஏமா இப்படி உட்கார்ந்துட்டே இருந்தான், ஒண்ணுமே ஒரு ஐடியாவே இல்லை. அப்போ நான் அவன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன் அந்த தம்பிகிட்ட. ஒண்ணுல நீ உன்னுடைய கெரியரை கொடுத்து ஒரு ஏம் இருக்கணும் நமக்கு, இல்ல ஆண்டவருக்குள்ளாக நான் இப்படி வருவேன், இந்த ஒரு பொசிஷனுக்கு வருவேன், ஒரு 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 நம்பிக்கைக்குரிய ஒரு நம்பிக்கையான ஒரு வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை இருக்கணும்பா, அதுதான் ஏம். அவன் சிரிச்சுட்டே இருந்தான். அப்புறம் அவனை கூப்பிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன். அப்போ அவன்கிட்ட பேசும் பொழுது எனக்கு தெரிந்தது, சின்ன தம்பி, கூட்டிட்டு ஒரு 17-18 வயசு இருக்கும். அந்த தம்பி மன அழுத்தத்துல உட்கார்ந்துருக்கான். மன அழுத்தம் எனக்கு தூக்கி வாரி போட்டுட்டு, 17 வயசுல 18 வயசு காலேஜ் செகண்ட் இயர் சொன்னான். அப்ப எத்தனை வயசு இருக்கும்? 18-19 இருக்கலாம். அப்போ அவன்கிட்ட நான் பேசும் பொழுது நான் கண்டுபிடித்த ஒரு விஷயம், மன அழுத்தம். இப்ப என்ன பிரச்சனைன்னு பார்த்தா, 1 மணி 2 மணி வரை கேம் விளையாடுறது, அதுக்கு பிறகு தூக்கம் இல்லை, காலையில இருந்து அவங்கவுங்க வேலைக்கு போறாங்க, ரெகுலரா நடக்குது அவருடைய வாழ்க்கையில. சோ மென்டலி ஒரு என்ன சொல்லலாம், நடப்பணும்னு சொல்லுவாங்க, கழிப்பிட்டு வார்த்தை தப்பா இருந்த மனுஷன் நடப்பணும்னு சொல்லுவாங்க. சும்மா இருப்பாங்க, ஒண்ணுமே அந்த ஆளை கொண்டு ஒரு பிரோஜனம் இருக்காது. அப்படி அந்த தம்பி இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஒரு ஷாக்காக இருந்தது. என்னடா இவன் வயசுல நம்ம எப்படி இருந்தோம், நமக்கு ஏமெல்லாம் ஒன்றும் பெருசா கிடையாது, ஆனா துள்ளி குதிச்சு இந்த மான்குட்டி மாதிரி துள்ளிட்டு இருந்தோம். இப்படி இருக்கிறோம், சோர்ந்து போய் இப்படி ஒரு மாதிரி இருந்துட்டே இருந்தாங்க. இப்படி இருக்கானுங்களே இந்த வயசுல, என்னோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் என்று. அப்புறம் அந்த மீட்டிங்ல ஆரம்பிக்கல, அதுக்கு முன்னாடி நான் சொல்றேன், ஒரு வருஷம் முன்னால. இப்ப எனக்கு அவங்களை குறித்து, அப்பவுமே அந்த தம்பியை குறித்து, பொதுவான வாலிபர்களை குறித்தும் ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ஏக்கம் இருந்தது. இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்றால், இயேசு கிறிஸ்து அவன் ஆத்துமாவுக்குள்ளே இல்லை. இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய ஆத்துமாக்குள்ளே வரும் பொழுது அவன் உயிரடைகிறான், அவனுக்கு எதிர்காலத்தை அவனே தேடிக்கொள்கிறான். கிறிஸ்துவின் மூலம் ஒரு நம்பிக்கையோடு வாழ்கிறார்கள். இது நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கிறோம், நானும் அப்படிதான். அப்படி இருந்தவன் தான், என்னைக்கு இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில வந்தாரோ அன்னைக்குதான் பயம் போச்சு, அன்னைக்குதான் நம்பிக்கை வந்தது, அன்னைக்குதான் சந்தோஷம் வந்தது. முழுமையான ஒரு வாழ்க்கை நிறைவு இந்த உலகத்துல நம்ம மனுஷனா வாழ்கிறது ஒரு நிறைவாக வாழ்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அன்றைக்கு முடிவெடுத்தேன்,
இந்த தம்பிகளுக்கு தான் நம்ம சுவிசேஷம் சொல்லணும் என்று அன்னைக்கு எனக்குள்ள ஒரு ஆசை வந்தது. அதற்கு முன்பாகவே இந்த பாரம் இருந்தது, இருந்தாலும் அன்னைக்கு தீவிரமாச்சு அந்த பாரம். சோ இன்னைக்கு இப்படிப்பட்ட வாலிபர்கள் அநேக பேர் இருந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. சோ அப்படிப்பட்ட தம்பிகளை பார்த்து, வாலிபர் தம்பிகளை பார்த்து நான் சொல்லுகிறது, இன்னைக்கு பொல்லாத சிந்தையை நீங்கள் கீழே போடுங்கள், நீங்கள் கவலைகளை நீங்கள் கீழே போடுங்கள், உங்கள் போதை வஸ்துக்களை கீழே போடுங்கள். உங்கள் மொபைல், அந்த மொபைல் பாக்குறது தப்பு இல்லை, நாங்களும் மொபைல் யூஸ் பண்ணிருக்கோம், 24 மணிக்கு எப்பொழுதும் மொபைல். அந்த எண்ணத்தை தூர போடுங்கள். நீங்கள் கர்த்தரின் வார்த்தையை இன்றைக்கு எடுங்கள், நீங்கள் உயிரடைவீர்கள். யார் ஒருவர் இந்த தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் கீழே போடுகிறீர்களோ அவன்தான் எழுப்ப முடியும். அவனுக்குள் கர்த்தரின் வார்த்தை முதலாக வர ஆரம்பிக்கும், அவர்கள் எழுப்ப முடியும். அப்ப இன்னைக்கு விழுந்து இருக்கிற ஒரு வாலிபன், அப்ப இன்னைக்கு எழும்ப வேண்டும் என்றால் கீழே நம்ம விழுந்தாலே நம்ம தூக்கி விடுவதற்கு ஒரு ஆள் ஹெல்ப் வேணும். எவ்வளவு பெரிய பலசாலியாக இருந்தாலும் கீழே விழுந்து விட்டோம் என்றால் தூக்கி விடுவதற்கு ஒரு ஆள் வேண்டும். ஆத்துமாவிலே ஒரு மனிதன் கீழே விழுந்து விட்டால் எந்த மனிதனாலும் அவனை தூக்க முடியாது. அவனை தூக்கி எழுப்பி எழும்ப வேண்டும் என்றால் ஒன்றே ஒன்று, கர்த்தருடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை மட்டுமே அந்த மனிதனை எழுப்ப விட முடியும். அதனால இன்றைக்கு வாலிப தம்பி தங்கச்சி மாதிரி இருக்கிறீங்க, உங்களுக்கான ஒரு நற்செய்தி என்ன என்றால், உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது கர்த்தருடைய வார்த்தை. அப்ப கர்த்தருடைய வார்த்தையை நான் இருக்கிறேன் தியானிக்கிறேன் என்றால் தேவையில்லாததெல்லாம் நம்ம வாழ்க்கையை விட்டு வெளியே அனுப்புகிற ஒரு பழக்கம் நமக்குள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த காரியங்கள் எல்லாம் நமக்குள்ள ஏற ஏற வெயிட் அதிகமாக இருந்தாலும் அந்த இமேஜை போடுப்பார். இப்ப நீ போட்டு அந்த இமேஜை போடு. சோ தேவையில்லாத காரியங்களுக்கு 17 வயசு பையன் எனக்கு டிப்ரெஷனா இருக்குங்கிறான். நான் பாருங்க, இதுதான் பிரச்சனை. சங்கிலியில மொபைல்ல எத்தனை மொபைல், இது சும்மா ஏஐல போட்டு அண்டர்ஸ்டாண்டிங்காக எடுத்து வந்தேன், இருக்க மாட்டாங்க. ஆனாலும் குடிப்பழக்கம், மொபைல் என்னும் தேவையில்லாத சிந்தை, அந்த மேல இருக்க சிந்தை, தேவையில்லாத சிந்தைகள் ஒரு மனிதனை அழுத்த 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 அவன் தலை கீழாக தான் போகும். அவன் பார்ப்பது பூமிக்குரியது, கீழே தான் பார்க்க, எழும்பவே முடியாது. அப்ப மனுஷன் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்றால் இந்த கட்டுகளில் இருந்து முதலாவது விடுதலை பெற வேண்டும். இதற்கு என்னை மாறுபட்ட ஆட்கள் ஆலோசனை மட்டும்தான் கூட முடியுமே தவிர அவனை தூக்கி எழுப்பி உயிர் பெற வைக்கவே முடியாது. வேறென்றால் தம்பி இதுதான் உன்னுடைய வழி என்று ஒரு ஆலோசனை கூறலாம். அதை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். சோ இன்றைக்கு நீங்கள் எழும்ப வேண்டும் என்றால் இதை விசுவாசித்து, இயேசுவை விசுவாசித்து நீங்கள் எழும்புகிற பொழுது பாருங்க, சபரை அதுல இருந்து ஆண்டவங்க சங்கிலியில எல்லாம் இந்த பாருங்க கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஒரு நியூ லைஃப் வித் ஜீசஸ், உங்களுக்காக ஒரு புதிய வாழ்க்கை இயேசுவுக்குள் ஆண்டவர் உங்களுக்காக வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த வாழ்க்கையை தர அவர் விரும்பி கொண்டிருக்கிறார். அதற்கு ஒன்றே ஒன்றுதான், இந்த வாலிப வயதிலே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இயேசுவுக்கு அர்ப்பணிக்கிற பொழுது நீங்கள் பெறக்கூடிய வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு அருமையான வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து விரும்புகிற வாழ்க்கை இதுதான். இப்படிதான் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்று ஆதாமை 7ஆம் ஆண்டு படைத்தார். பாவத்தில் விழுந்த பொழுதுதான், அன்னைக்கு விழுந்த பாவம் வேற, இன்னைக்கு இருக்கிற பாவங்கள் வேற. அங்க முதல்ல பார்த்தோம்ல படம், அந்த படங்கள் தான் இன்னைக்கு நான் வாலிபர்களை மட்டும் சொல்லவில்லை, அநேக வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு ஒரு காரியத்துல இருந்து கொண்டிருக்கிற அதிகமான பாரத்தை தூக்கி சுமக்கிறவர்களாக இருக்கிறோம். பெரியவங்க கூட சொல்றது பழக்கம், ஒரே பாரம், ஒரே டென்ஷன், ஒரே மன அழுத்தம். கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கும் பொழுது இந்த வார்த்தைகளும் வாயிலிருந்து வரவே முடியாது. ஏசு கிறிஸ்துவுக்கு முன்பாக சாட்சியாக என்று சொல்லுகிறேன். நாங்க என்ன பிசினஸ் ரன் பண்ண இல்லையா, நாங்க வெளியே போலையா, எங்களுக்கு பிரச்சனை இல்லையா, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது. ஒரு நாளும் நான் இதை யாரிடம் சொன்னது கிடையாது. கஷ்டங்கள் இருக்கிறது, வேற மாதிரி. கர்த்தருக்குள் நாங்கள் பலப்படுகிறோம். இன்றைக்கும் நான் உங்களுக்கு முன்பாக தைரியமாக பேசுகிறேன் என்றால் ஆண்டவருடைய வார்த்தை எனக்குள் இருக்கிறதுனாலதான். பாடுகள் இருக்கிறது, கஷ்டங்கள் இருக்கிறது, சோர்வுகள் இருக்கிறது, பலவீனங்கள் இருக்கிறது, எத்தனையோ பிரச்சனைகள் மனிதர்களாக இருக்கிறது, எல்லா இடங்களிலும் இருக்கிறது. ஆனால் ஒன்றும் குறித்தும் பயம் இல்லை, ஒன்றும் எங்களை தூக்கி அமர்கிறது இல்லை. எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுக்க பலமுள்ள வல்லமை உள்ள உலக வானத்தையும் பூமியை உண்டு பண்ணின சர்வ வல்லவருடைய வார்த்தை நமக்குள்ளாக இருக்கும் பொழுது இந்த பாரம், கஷ்டம், கவலை, துன்பம், துக்கம் நிறைய யூஸ் பண்றல, நிறைய நம்ம வாழ்க்கையில யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கல, இது எதுவுமே அந்த வார்த்தைக்கு ஈடாகாது. அந்த வார்த்தை தான் ஜெயம் பெற்ற வார்த்தை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நான் சொன்ன அந்த பாரம் துன்பம் ஒருத்தரையும் ஒன்றும் செய்ய
முடியாது, செய்யக்கூடாது, செய்யவே முடியாது. ஏனென்றால் அது ஜெயம் பெற்ற வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை ஜெயம், ஜீவனுள்ள வார்த்தை. அந்த வார்த்தையை நீங்கள் உங்களுக்குள்ளாக எப்படி வைத்துக் கொள்கிறீர்களோ, எந்த அளவுக்கு அதை வாஞ்சியாக படித்துக் கொள்கிறீர்களோ, அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் நிச்சயமாக உண்டு. அப்படிப்பட்ட ஒரு வாலிபர்கள் யாருமே சொல்ல மாட்டாங்க, ஐயோ நான் டிப்ரெஷன்ல இருக்கிறேன், ஐயோ நான் கவலையில இருக்கிறேன், ஐயோ எனக்கு இவ்வளவு பிரச்சனையா. ஒருவரும் சொல்ல மாட்டார்கள், சொல்லவே முடியாது. ஏனென்றால் ஒருவனுக்குள் கிறிஸ்து வந்து விட்டால் அவனுக்குள் ரட்சிப்பின் சந்தோஷம் தான் விளைகிறது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது நமக்கு ரட்சிப்பின் சந்தோஷம். நான் சில நேரங்களில் கஷ்டம் பலவீனங்கள் வந்தாலும் கூட நான் கேட்பது ஒன்றே ஒன்றுதான், ஆண்டவரே இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு கொடுங்க என்று. அளவில்லாமல் பெற்ற நாட்கள் உண்டு. மழையில போய் நனைஞ்சா நம்ம மேல எப்படி மழை பொழியுது, அதே மாதிரி பெற்ற அனுபவங்கள் ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 2017 இருந்து இந்த அளவுக்கு பெற்றுக் கொண்டிருக்கிறேன். அப்ப நான் எங்கே எப்படி ஜெயம் கொண்டிருக்கிறேன்? ஆண்டவரிடம் எல்லாம், மனுஷன் கூட எல்லா பாடமும் இருக்கிறது. நான் என்னுடைய கஷ்டங்களை வெகு சிலவற்றை தான் ஓப்பனா சொல்லியிருக்கிறேன், வெகு சிலவற்றை தான் சொல்லியிருக்கிறேன். ஆனா என்னை பார்த்தா அப்படி தெரியவே செய்யாது. ஏன்னா நான் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கிறேன். பாடுகள் இருக்கிறது, ஆனாலும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறேன் என்பதுதான் சாட்சி, அதுதான் உண்மை. அதனால யாருக்கும் சொல்ல வேண்டியது தேவைகள் வராது, தேவையும் இல்லை. அதனால இன்னைக்கு வாலிபர்கள், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த உலகம் பொல்லாங்கான ஒரு உலகம் தான். பாடுகள் உண்டு, உபத்திரம் உண்டு. ஒருபோதும் சொல்லாதீர்கள், ஐயோ எனக்கு கஷ்டமா இருக்குது, ஐயோ மனமழுத்தமா இருக்கிறது, ஐயோ பயமா இருக்கிறது, ஐயோ எதிர்காலத்தை குறித்து பயம். வாலிபரே சொல்லாதே. இயேசுவின் வார்த்தை உனக்குள் இருந்தால் இந்த வார்த்தைகள் வராது. பயம் என்கிற வார்த்தை வராது. ஐயோ தீமையான வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து வராது. நீங்கள் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டியது உங்கள் ஆத்துமாவை ஜீவனை கொடுக்கிற ஜீவனுள்ள வார்த்தை. அப்போ ஆத்துமா மரணித்து போய் இருந்தாதான் அந்த மனிதன், ஐயோ நான் முதல்ல காமிச்ச அந்த போட்டோ போல இருந்துகிட்டு புலம்ப வேண்டிய ஒரு அவசியம் இருக்கும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? புலம்பலோடு இருக்கிறதா, இல்ல சந்தோஷமாக இருக்கிறீர்களா? நான் சொன்ன ரட்சிப்பின் சந்தோஷம் இன்னைக்கு உங்களுக்குள்ளாக இருக்கிறதா? இதை நீங்கள் யோசித்து பாருங்கள். இல்லை என்றால் நீங்கள் கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காருல. கேளுங்கள் உங்களுக்கு தரப்படும், கேளுங்கள். இதுதான் ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கை. இதுதான் எனக்கு இன்னைக்கு வேண்டும் என்று ஒவ்வொரு வாலிபர் தம்பிமார்கள், சின்ன பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீங்கள் இதை விரும்புகிற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே தர வல்லவராக இருக்கிறார். இதற்கு முதலாவது எழும்ப வேண்டும் என்றால் அநேக காரியங்களும் எழும்ப வேண்டும். குறிப்பாக ஒரு 3 காரியத்தை இன்றைக்கு நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது, ஒரு மனிதன் பாவத்திலிருந்து எழும்ப வேண்டும். நீங்கள் கிறிஸ்தவ குடும்பங்களிலே பிறந்ததால, எல்லாரும் கிறிஸ்தவ குடும்பங்கள்ல பிறந்தவங்க தான். கிறிஸ்தவ குடும்பத்திலே நீங்கள் பிறந்திருந்தாலும் நீங்கள் பாவத்தில் இருந்து எழும்புகிற ஒரு பழக்கம், அந்த அனுபவம் வேண்டும். அதாவது பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்ற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். அப்படி என்றால் என்ன? நம்ம பிறந்து உலகத்திலே பிறக்கிறோம். நம்ம பிறந்து வந்த உடனே நமக்கும் பிதாவுக்குள்ள அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டு, எப்போ நீங்க இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதன் தனக்குள்ளாக விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்பொழுதுதான் நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறீர்கள். மற்றபடி நமக்கு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்த உடனே இந்த அனுபவம் எல்லாம் வந்து விடாது, வராது. அப்படியே கிறிஸ்தவ பேர் வைத்துக் கொள்ளலாம், ஒரு சபையில மெம்பராக இருக்கலாம், சபைக்கு போகலாம், இந்த ஒண்ணும் தான். வெளியே சொல்லலாம் நான் கிறிஸ்தவங்க, அவ்வளவுதான். உண்மையிலே ஒரு அனுபவம் வேண்டும் என்றால் நீங்கள் உண்மையாக இயேசுவை ருசி பார்த்திருக்க வேண்டும். அந்த பாவ மன்னிப்பை நாம் அவரிடமிருந்து பெற்றிருக்க வேண்டும். அவருடைய ரத்தத்தாலே கழுவப்பட்ட ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வேண்டும். அது எப்படி என்று பார்க்கும் பொழுது, ரத்தத்தை எடுத்து நம்ம மேல தெளிக்கிறதா? அந்த அனுபவம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நம்ம லிட்டரலா நினைக்கும் பொழுது, நாம் அந்த அனுபவத்துக்குள்ளாக வரும் பொழுது முதலாவது உங்களுக்குள் வந்து வருகிறது, தம்பி எல்லாரும் கேட்டு, சந்தோஷம். இந்த சந்தோஷம் தான் அதனுடைய முதல் படி. நீங்கள் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தில் அவர்களுக்கு விடுதலை, அந்த பாவ மன்னிப்பை பெற்றுவிட்டீர்கள் என்பதற்கு அடையாளம் உலகம் தருகிற சந்தோஷம் அல்ல. ஒரு நண்பன் காமெடி சொல்லி நம்ம சிரிக்கிற அந்த சந்தோஷம் இல்ல. இது வேற சந்தோஷம்பா. உலகம் கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷம். என் சமாதானத்தை விட்டு போகிறேன் என்று ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது சொன்னார்ல, அந்த சந்தோஷத்தின் நிறைவு நமக்குள்ளாக வரும். அது கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தனால வராது. அதனால தயவு செய்து நம்ம பிள்ளைகள் எல்லாம் கிறிஸ்தவர்கள், நீங்கள் தனிப்பட்ட முறையிலே இயேசு கிறிஸ்துவோடு உங்களுக்கு ஒரு ஐக்கியம் வேண்டும். அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுவிட்டேன் என்ற ஒரு உறுதி உங்களுக்குள்ள இன்றைக்கு எழும்ப வேண்டும். அதற்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும்.
அப்பொழுதுதான் இந்த அனுபவங்கள் எல்லாம் நமக்கு வரும். நமக்கு வேதத்தில் தெரியும், லூக்கால ஒரு சம்பவம். ஒரு இளைய குமாரன் தன்னுடைய தகப்பனிடம் ஆஸ்திக்காக சண்டை போட்டு பிரித்து போனாரு. மறுபடியும் அவர் வரும் பொழுது ஆண்டவர் அவரை ஏற்றுக்கொள்கிறார். அவர் தகப்பன் அவரை ஏற்றுக்கொள்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போலதான் நாம் இந்த உலகத்திலே நாம் வந்தாலும் எல்லா பிள்ளைகளும் நாம் அவரை விட்டு பின்வாங்கி போனவர்கள். எப்போ நாம் ஆண்டவரை ருசி பார்த்து அவருடைய சிலுவை மரணத்தை, அந்த அவரை உயிர்த்தெழுதலை விசுவாசித்து, நித்திய ஜீவனை விசுவாசித்து, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோமோ, அப்பொழுதுதான் அந்த இளைய மகனை தகப்பன் கூட்டு முத்தமிட்டு புது வஸ்திரத்தை கொடுத்தது போல நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம். இந்த வஸ்திரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் நமக்கு முதலாவது கொடுக்கப்படுகிற அழைப்பு. இதை பெறுகிற பொழுதுதான் நீங்கள் பாவத்திலிருந்து எழும்பாமல், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்க அப்பா ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, உங்க தாத்தா பெரிய பிஷப்பா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பாவத்திலிருந்து எழும்பாமல் உங்களுக்கு கிறிஸ்துவிடம் இருந்து ஒரு வாழ்க்கை கிடைக்கவே கிடைக்காது. அது சாதாரண வாழ்க்கை, உலக மனிதர்கள் வாழ்கிறது போல வாழலாம். இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வேண்டும் என்றால், முதலாவது அந்த மனிதன், வாலிபர்களோ யாராக இருந்தாலும் சரி, பெற்றுக்கொள்ள வேண்டியது இன்னைக்கு பாவத்திலிருந்து ஒரு எழும்புகிற ஒரு அனுபவம் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் வேண்டும். சோ இதுக்கு நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பலத்தை நம்புவதற்கு பதிலாக கிறிஸ்துவின் வார்த்தையை நம்மளை நம்பி அதை ஒவ்வொரு நாளும் நாம் கடைபிடிக்கிற பொழுது நமக்குள்ளே இந்த ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது. எபேசியர் 1:7 பார்க்கிறோம், அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாக மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது என்று வேத வசனம் நமக்கு அழகாக சொல்லுகிறது. சோ இன்றைக்கு அந்த மீட்பு, அந்த பாவ மன்னிப்பு எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கிறது. இதை பெற்றுக்கொண்டால்தான் நாம் எழும்ப முடியும். அதனால இன்னைக்கு இயேசுவை யார் ஒருவர் விசுவாசிக்கிறீங்களோ அவங்க வாழ்க்கையில முதலாவது படி நீங்கள் பாவத்திலிருந்து எழுப்பப்படுவீர்கள். அதுல இருந்து எழுப்பப்படாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு பிறகு எந்த ஆப்ஷனே இல்லை. முதல்ல நீங்கள் எழும்ப வேண்டியது அதில் இருந்தால். இரண்டாவது, இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது விரக்தியிலிருந்து எழும்பணும். விரக்தி, கவலை, சோர்வு, பயம் நிறைய இருக்குது. இந்த காரியங்களிலிருந்து எழும்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் என்னதான் ரட்சிக்கப்பட்டாலும், என்ன இயேசு அறிந்தோட எல்லாரும் நல்ல சந்தோஷமா இருக்காங்களா? இயேசுவை ஏற்றுக்கொண்டால் சந்தோஷமா இருக்கணும். ஆனா இருக்கிறோமா? அதுதான் கேள்வி. நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது. எல்லாரும் சொல்லுகிற ஒரு வார்த்தைகள் இது. சோ விரக்தியிலிருந்து நாம் ஒவ்வொருவருமே எழும்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மனிதன் சோர்வுள்ளவன். யாராக இருந்தாலும் சோர்வு வரதான் செய்யும். அந்த சிச்சுவேஷன்ல வரச்சும் நமக்கு ஒரு பலவீனம், சோர்வு வரதான் செய்யும். ஆனாலும் கிறிஸ்துவை அவரை நம்பி நாம் போகிற பொழுது எந்த சூழலிலும் நம்மை எழுப்பி விடுவார் என்ற ஒரு நம்பிக்கை இன்னைக்கு நமக்கு வேண்டும். பாவத்திலிருந்து நம்ம விடுதலை பெற்றுவிட்டோம், ஓகே, நம்பர் 1. இரண்டாவது, ஒரு நம்பிக்கை இன்னைக்கு வேண்டும். என் வாழ்க்கையில எந்த சூழல் வந்தாலும் சரி, மரணமே வரப்போகுது இருந்தாலும் சரி, நம்முடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்து மேலும் இருக்க வேண்டும். மரணமே வந்தாலும் அவரால் எழுப்ப முடியும் என்ற நம்பிக்கை இன்னைக்கு நமக்கு வேண்டும். சோ அந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள், விரக்தி, பயம், நம்ம டென்ஷன், சோர்வுகள், பண கஷ்டங்கள், கடன்கள், இப்படிப்பட்ட அநேக பிரச்சனைகள் மனிதனை சுத்தி கொண்டே இருக்கிறது. நோய்கள், எல்லாவற்றிலும் இந்த இன்னைக்கு நாம் ஒவ்வொருவருமே எழும்ப வேண்டியது இருக்கிறது. வாலிபர்கள் மட்டுமல்ல, எல்லோரும் நாம் எழும்ப வேண்டியது இருக்கிறது. இன்னைக்கு நாம் பாக்குறது, நான் பிரசங்கத்து வரதுக்கு முன்னால அண்ணன் பாதி பிரசங்கத்தை முடிச்சுட்டாங்க. கொஞ்சம் ராஜா 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல எலியா கொடுத்து அண்ணன் பேசினாங்க. நான் நினைச்சேன் ஆண்டவர் லிங்க் பண்ணிட்டாரு. நான் என்ன பேச வரேன்னு ஜான் ஜபராஜ் எனக்கு தெரியாது. ஆனா அண்ணன் எலியா கொடுத்தா பேசிட்டாங்க. நான் பேச வர்றதா அண்ணன் தான் பேசுறாங்க. இதான் ஆண்டவர் கிரியை செய்கிறது. அல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம். சோ நானும் அந்த விரக்திக்கு எலியாவை குறித்துதான் நானும் பேச ஆயத்தமாக இருந்தேன். சோ எலியாவை நமக்கு தெரியுங்க, எல்லாருக்குமே தெரியும். அவரு அந்த ராஜாவுடைய மனைவிக்கு பயந்து அவர் அங்க வனாந்தரத்திலே அவர் ஒளித்திருக்கிற பொழுது அவருக்கு ஒரு உதவி முதலாவது கிடைக்கிறது. முதலாவது என்ன தேவை? அந்த மனிதனுக்கு, எலியாங்கிற மனிதனுக்கு சாப்பாடு தேவை. அந்த சாப்பாடை ஆண்டவர் தேவதூதர்கள் மூலம் கொடுக்கிறார். இதை பாருங்க, விரக்தியா இருக்கீங்களா, கடன்ல இருக்கீங்களா, எல்லாம் அவருக்கு தெரியும். எலியா கேட்கல. எலியா அந்த இடத்துல ஜெபம் பண்ண மாதிரி ஒன்றும் பெருசா என்ன பண்ணல இல்ல. ஆனால் அவருடைய தேவையை அறிந்த ஆனால் தேவனுடைய மனிதன். நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாக வாழ்கிற பொழுது நான் சாட்சியாக சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கும். உங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறார் அவர். அன்னைக்கு தேவை எலியாவுக்கு சாப்பாடு.
தூதர்கள் மூலம் கொடுக்கப்பட்டது. ஆச்சரியமாக இருக்கு இல்ல? நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட அனுபவங்களே இல்ல. தூதர்ல பார்த்திருக்குமா? சாப்பாடு வாங்கியிருக்குமா? இல்ல. ஆனால் இன்றைக்கும் நடக்கும், நம்பினா நடக்கும். சோ நாம் இன்றைக்கு நம்பிக்கையோடு இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். எலியாவுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது முதலாவது வரும்பொழுது ஆண்டவர் உதவி செய்கிற ஆண்டவராக, ஊக்கம் கொடுக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அவன் சோர்ந்து போய் இருக்கிறான், அவனுக்கு தேவை உதவி, ஒரு ஊக்கம். அங்க போய் என்ன அப்படிலாம் ஒண்ணு மிரட்டிட்டு இருக்குல்ல, ஆண்டவர் நல்ல ஆண்டவர். அவன் தேவையை புரிந்து அவனுக்கு உதவி செய்கிற ஆண்டவர். அந்த ஆண்டவரை தான் உங்களை நோக்கி பார்க்க சொல்லுகிறேன். நீங்க உங்களை அப்படிப்பட்ட ஆண்டவரை தான் நோக்கி பார்க்க சொல்லுங்க. நம் தேவைகளையும் நமக்கு ஊக்கம் கொடுக்கிற ஒரு ஆண்டவர் உங்கள் விரக்திகளையும், உங்கள் பலவீனங்களையும், உங்கள் சோர்வுகளையும், உங்கள் கஷ்டங்களையும் மாற்ற வல்லவராக ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஏற்ற வேளையிலே உங்களுக்கு என்ன தேவையோ அதை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனால மற்றவங்க என்ன வேணா சொல்லி போட்டு நீங்கள் மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்க அழைக்கப்பட்டீர்கள். அதனால ஆண்டவர் நமக்கு ஊக்கத்தை தருவார் என்ற விசுவாசத்தோடு அவரை மட்டும் நோக்கி பாருங்கள், அற்புதம் நடக்கும். இரண்டாவது, ஒரு எதிர்காலத்துக்கான பயணம். அவர் சொல்றாரு, நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம், எழுந்து நட. அவனுக்கு தெரியல, அவருக்கு தெரியல, அவர் சோர்ந்து போயிருக்கிறாரு. அதே ஆண்டவர் இன்னைக்கு உங்களையும் என்னையும் அழைத்து இருக்கிறார். சோர்வுகள் வரலாம், பலவீனங்கள் வரலாம், ஐயோ என் வாழ்க்கை இந்த கேள்விக்குறி இருக்கலாம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். நீங்கள் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் நடத்துவார். அந்த விசுவாசத்தோடு இப்பொழுது அவரை நோக்கி பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை நோக்கி பாருங்கள். சொன்னவர் செய்வார். எலியாவுடைய வாழ்க்கையிலே செய்வார் என்றால் என் வாழ்க்கையிலும் செய்வார். எலியாவை போல ஆண்டவருக்கு உத்தமமாக அர்ப்பணிப்போடு வாழ பழகுவோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்க வாழ்க்கையில எல்லாம் செய்வாரு. ஒரு நோக்கத்துக்காக தான் ஆண்டவர்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் வைத்துக் கொண்டு பயப்படலாமா? பயப்படலாமா? கலங்கலாமா? திகைக்கலாமா? மற்றவர்களை போல சோர்ந்து போகலாமா? வெளியே போனா சிரிப்பாருங்க, சிரிச்சுக்கிட்டு போங்க, எப்பொழுதும் சந்தோஷமாக வேதம் சொல்லுகிறது. ஏன்? ஆண்டவர் பார்த்துக்கொள்ள. உங்க முன்னாள் என்ன பேசுறா, எல்லாம் வச்சுட்டு பேசல. எனக்கும் நாளைக்கு தேவைகள் இருக்கிறது இல்ல, நடக்கும் என்ற நம்பிக்கையில நானும் நின்று கொண்டிருக்கிறேன். இதுவரைக்கும் நடத்துற தேவன் நடத்துவார். இதுவரைக்கும் நடத்துற தேவன் நடத்துவார். அல்லேலூயா. அற்புதமாக நடத்துவார். ஒரு முறை ஒரு 6 வருஷத்துக்கு முன்பாக எனக்கு ஒரு நாள் சேலரி போடுறதுக்கு 1 லட்ச ரூபா தேவை. 31ஆம் தேதி எனக்கு சேலரி, 30ஆம் தேதி எனக்கு 1 லட்ச ரூபா தேவை. எங்க அக்கௌண்ட்ல 0, 1 ரூபா இல்ல. சோர்ந்து போய் தான் வீட்டுக்கு வந்தேன். என்ன பண்ணுவது என்று பாருங்க. நான் வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்கேன். நாளைக்கு காசு தேவை, ஆண்டவர் பார்த்துக்கூட. நான் அப்ப ஆண்டவருக்குள்ள வந்துட்டேன். விசுவாசத்தை ஜெபம் பண்ணி கவலைல ஒண்ணும் இல்லை, ஜாலியா வந்து வீட்டுல தான் உட்கார்ந்துருந்தேன். இரவு ஒரு மாலை ஒரு 6 மணி போல என் நண்பன் எனக்கு கால் பண்ணான். அவன் பேர் சுந்தர் சிங், ஆஸ்திரேலியால இருக்கான். பண்ணும் பொழுது திடீர்னு சொன்னாடே, ஒரு 50,000 நான் உனக்கு போட்டு விடுறேன். எதுக்குடா? நான் 5 வருஷத்துக்கு நான் அவனுக்கு கடன் கொடுத்து இறக்க மறந்துச்சு. அதனால அவனுக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா, எனக்கு நாளைக்கு 1 லட்ச ரூபா சேலரிக்கு தேவை, 50,000 போட்டேன். நம்ம அதனால கேட்டேன், எதுக்குடா சேலரிக்கு தேவையில்லை? அதுக்கு என்ன, ஏன்டா இப்ப காசு இருக்கு, 1 லட்சம் தானே போட்டு விடுறேன், எடுத்துக்க. வித்தின் த செகண்ட் ஆண்டவர் எனக்கு 1 லட்ச ரூபா அன்னைக்கே போட்டு விட்டாரு. அதுலயா நான் சேலரி கொடுத்தேன். அவ்வளவு பெரிய ஆண்டவரை வச்சுக்கிட்டு நான் எதற்கு என்ன சோர்ந்து போக வேண்டும்? செய்வார், உங்கள் வாழ்க்கையிலும் செய்வார். ஒன்றே ஒன்று, சோர்ந்து போகாமல் இருங்கள், விசுவாசத்தோடு இருங்கள். பெரிய பெரிய காரியங்களும் உங்க வாழ்க்கையில செய்ய போறார். அதற்கு தான் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். இந்த உலகத்துக்கு சாட்சியாக இருப்பதற்கு, இப்படி சாட்சி சொல்வதற்கு, அதற்கு தான் அழைத்திருக்கிறார். நீங்க போய் சோர்ந்து உட்கார்ந்துருந்தீங்க, ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆண்டவர்கள் விசுவாசத்தோடு இருங்க. அவ்வளவு பெரிய ஆண்டவர் எலியாவுக்கு ஒரு எதிர்கால பிரயாணத்தை, ஒரு திட்டத்தை வைத்திருந்த ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். கர்த்தருக்குள் விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை கேட்டு நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் நடக்க நான் கேட்கிறேன். அதே போல அடுத்ததாக தேவனுடைய பலன். நமக்கு நம்முடைய காரியங்களை செய்வதற்கு பலன் தேவை. எலியாவுடைய காரியம் 40 நாள் பிரயாணப்பட்டு நடக்கணும். அவருக்கு தேவை பலன். அந்த ஒரு நாள் உணவு, 40 நாள் சர்வீஸ் இல்ல, மலைக்கு மேல மலைக்கு மேல நடக்கிறாரு. நமக்கு இதுல இருந்து சிக்னல் வர நடத்தாலே மூச்சு வாங்குது. நான் யோசித்து பார்த்தேன், 40 நாள் எப்படி அந்த மனுஷன் நடந்தாரு? என்னடா சாப்பிட்டாரு? பாதாம் பிஸ்தா ஏதாவது சாப்பிட்டாரு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சாப்பிட்டாரு. இவர் என்ன, நான் உண்மையிலே நினைச்சேன், இவர் என்னதான் சாப்பிட்டு இருப்பாரு. ரொம்ப யோசிச்சு நம்மளும் வாங்கி சாப்பிடலாமே. அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு தேவை ஆவிக்குரிய மன்னா, அது போதும். அதை சாப்பிட்டு பாருங்கள்.
40 இல்ல, 400 வருஷம் இல்ல, நித்தியமாக உங்களை ஓட வைப்பா. நமக்கு எண்டே கிடையாது. ஆவிக்குரிய வார்த்தையை புசிக்கிற நமக்கு ஒருபோதும் நம்ம சோர்ந்தே போக மாட்டோம். அதனால எலியாவை பலப்படுத்தின ஆண்டவர், போஷித்து பலப்படுத்தின ஆண்டவர் இன்னைக்கு ஏற்ற வேளையிலே ஏற்ற வார்த்தைகளை கொடுத்து நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவர் உண்டு. அதனால அந்த வார்த்தையில நாம் நம்பிக்கையோடு அவர் பின்பாக இன்றைக்கு செல்வோமானால் வாலிபர்களை சொல்லி விரக்தியில் இருந்து நாம் ஒவ்வொருவருமே இன்னைக்கு எழும்ப முடியும். அடுத்தது ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு ஓட்டம். அந்த சவால்களின் மத்தியிலும் ஒரு அம்மா கொலை செய்வதற்கு அவரை ட்ரை பண்ணுது, அவர் சோர்ந்து போயிருக்கிறாரு. அதன் பிறகும் ஆண்டோடைய திட்டத்தை நிறைவேற்ற ஊழியத்திற்காக அந்த மனுஷன் எழுப்பி ஓடுறாரு. நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டம் இருக்கு. நீங்க வேலை பார்க்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். உங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டம் ஒண்ணு. நான் எப்பவுமே சொல்றது ஒண்ணுதான், ஆண்டவரே 5 தாள் 10 தாளன் கொடுப்பாரு, 5 தாளன் கொடுத்தாரு, 1 தாளன் கொடுத்தாரு. எங்கேயாவது தாளந்து கொடுக்கலன்னு வசனம் இருக்குதா? இல்ல, ஏதோ ஒரு தாளன் உங்களுக்குள் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த தாளந்தை இன்னைக்கு நீங்கள் பார்ப்பீர்களானா, அதை நீங்கள் பார்ப்பீர்களானா நிச்சயமாக நீங்கள் ஆண்டவருக்குள்ளாக நீங்கள் ஒவ்வொருவருமே ஓட முடியும். சோ அப்படி இன்னைக்கு நம்ம அர்ப்பணிப்போடு சோர்வுகள் மத்தியிலும் விரக்தியின் மத்தியிலும் அர்ப்பணிப்போடு ஓடுகிற ஒரு நம்ம ஒரு கவனமாக நம்ம ஓடுகிற பொழுது உங்கள் ஓட்டத்தை ஆண்டவர் பலப்படுத்துவார். ஓட வேண்டிய ஓட்டத்தை ஓட முடியும். பவுல் சொன்னது போல நல்ல போராட்டத்தை போடு, நல்லா ஓட எல்லாம் முடிச்சு ஜாலியா சொல்லிட்டு விட்டே இருக்கலாம். அதனால நீங்கள் ஒரு அர்ப்பணிப்போடு இன்னைக்கு ஆண்டவருக்காக ஓடுங்கள். வேண்டியதை நம் தேவனிடம் கேட்டு பெற்றுக்கொள்வோம். அவர் நம்ம பலன் தந்து நம்மளை ஓட வைக்க வல்லவராக இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறார். அதனால இன்னைக்கு எலியாவின் வாழ்க்கையிலே இவ்வளவு நன்மைகளை செய்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது இனி நம்முடைய வாழ்க்கையிலே விரக்தி வேண்டாம், பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், கவலை வேண்டாம். எந்த சூழலிலும் எலியாவை நினைத்து பாருங்கள். விரக்தியாக இருக்கிறீங்களா? எலியாவுடைய வாழ்க்கையை பார்த்து இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அதே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அதாவது அடுத்ததாக ஒரு புதிய நோக்கத்திற்காக நாம் ஒவ்வொருவருமே எழுந்திருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது 2 கொரிந்தியர் 5:17 இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. சோ இன்னைக்கு ஆண்டவருக்குள்ளாக எழும்புகிற மனுஷர்கள் பழைய காரியங்கள் எல்லாம் மாறும். நான் எப்படிப்பட்ட ஒரு சூழலிலே நான் இருந்தாலும் இன்னைக்கு எல்லாம் மாறும். நம்ம புது சிருஷ்டியாக நம்மை ஆண்டவர் எழுப்பி நம்ம ஒவ்வொருவரும் எழுப்பி விட வல்லவராக இருந்து கொண்டிருக்கிறார். அதற்கு தேவை ஒரு சிறு முயற்சி. அந்த முயற்சி ஆண்டவருக்குள்ளாக இருக்கும் பொழுது அந்த நம்பர் 1 ஒரு சிறு முயற்சியை நாம் எடுக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். சோ எலரா என்ற ஒரு பெண், அந்த பெண் அவருடைய கணவன் இறந்துட்டாங்க, யாருமே இல்லை, தனியா இருக்காங்க. சோ அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு விரக்தி, ஒரு ஏமாற்றம், ஒரு தோல்வி. இதான் அவங்க வீடு, கற்பனைக்காக வரையப்பட்டது. உண்மை அவங்க வீடா தெரியாது. இதான் அவங்க வீடு, இதான் அவங்க வீட்டை சுற்றி உள்ள ஒரு இடம். ஒரு விரக்தி, ஒன்றுமே இல்லை, கணவனை பறி கொடுத்துட்டாங்க, என் வாழ்க்கை என்ன ஆக போதோ என்ற ஒரு பெரிய கேள்விக்குறியோடு அந்த அம்மா இருந்துட்டே இருக்கும் பொழுது வீடும் பாழாகி விட்டது, வீட்டை சுற்றி தோட்டமும் பாழாகி விட்டது. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அவங்க இது வீட்டுக்குள்ள வரும்போது வீடும் தரையம் பிடிச்சு இத்து போன ஒரு சூழல். அந்த இத்து போன சூழலிலே ஒரு சின்ன செடி வளர்ந்திருக்கிறது, ஆனால் அது வளர முடியல, அது காஞ்சு போய் இருக்கிற ஒரு சூழல். அடுத்தது பாருங்க, ஒரு நாள் அவங்க டீ குடிக்க வராங்க. டீ குடிக்க போது நம்மளே மாதிரி டீ எல்லாம் அப்படி கப்பல வராது. அங்க தண்ணி தனியா வரும், டீ தனியா வரும், சக்கரை தனியா வரும். டீக்கு வச்சு இந்த தண்ணி அது ஆறின உடனே எடுத்து அந்த செடிக்கு மேல அதை ஊத்தணும். 1 டிராப்ஸ் 2 டிராப்ஸ் ஊத்துனாங்க. அடுத்தது பார்த்தா காஞ்சி இந்த செடி அழகா வளர்ந்துருக்கு பாருங்க, அழகாக வளர ஆரம்பிச்சது. அப்ப அந்த அம்மாக்குள்ள ஒரு நம்பிக்கை, வீடு எல்லாம் சோர்ந்து போய் இருக்கிறாங்க, ஒண்ணுமே இல்லை, தனிமையில இருக்கிறாங்க. ஒரு காஞ்ச செடி, ஒரு 2 சொட்டு தண்ணி ஒரு நாள் அவங்க ஊத்துனாங்க. ஊத்துன உடனே அந்த செடி இப்படி அழகாக வளர்ந்து விட்டது.
உடனே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. ஐயோ, நம்ம இப்படி இருக்கக்கூடாது, நம்மை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்று அடுத்த நாள் அவங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகம் வந்தது. உற்சாகம் வந்த உடனே அடுத்த நாள் வீட்டுக்கு வெளியே போனாங்க. பாலடைஞ்சு கிடந்த அந்த இடத்த அவங்க அப்படியே லைட்டா ஒரு சின்ன ஏரியா மட்டும் எல்லாம் திரட்டி அந்த புள்ளிகளை எல்லாம் வச்சு அடுத்த போவாங்க. சிறு விதைகள், ஒரு பீன்ஸ் விதையை அந்த இடத்துல போட ஆரம்பிச்சு, ஒரு சின்ன இடம் தான், உள்ள இல்ல, ஒரு சின்ன இடத்துல பீன்ஸ் விதையை அவங்க போட ஆரம்பிச்சாங்க. அடுத்தது ஒரு சின்ன கம்பை வச்சு அந்த பீன்ஸ் வளர வளர அது ஒன்னொன்னா அதை வளர்த்து இந்த கம்புல விட ஆரம்பிச்சாங்க. அடுத்தது அப்படி வளர்ந்து கடைசியில அந்த அம்மாவுக்கு கிடைத்த ஒரு அருமையான ஒரு தோட்டத்தை பாருங்க. அல்லேலூயா. இதே போலதாங்க, இதேதான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? ஐயோ, என் வாழ்க்கை முடிந்து போச்சுன்னு ஒண்ணு இல்லைன்னு இருக்கீங்களா? ஒரு சிறு 2 சொட்டு தண்ணி தான் அந்த அம்மாவுடைய வாழ்க்கையே மாத்திச்சு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றி வேண்டும் என்றால் நாமும் இதே போல ஒரு சிறு முயற்சி எடுப்போம் நம்முடைய வாழ்க்கையிலே. அந்த முயற்சி விதையாகிய வசனம். விதை என்பது வசனம், தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியானவர். ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவர் என்று யோவான் 7ஆம் அதிகாரம் 38-39 பார்க்கும் பொழுது ஜீவ தண்ணியை பரிசுத்த ஆவியானவரோடு ஒப்பிடப்படுகிறது. சோ அந்த விதைக்கு அன்னைக்கு தண்ணீர் ஊட்டப்பட்டது. இந்த விதையாகிய வசனம் நமக்குள்ள இருந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்க பாலடைந்த இந்த ஆத்துமா ஒரு நாள் பசுமையான இந்த தோட்டத்தை போல மாறும் மாறும் மாறும். அதற்காக தான் ஆண்டவர் உங்களையும் என்னை அழைத்திருக்கிறார். அதுக்குதான் ஆண்டவர் நம்மை அவர் இதே போல இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறார். ஆனால் அநேகர் இன்றைக்கு தெரிந்தோ தெரியாமலோ இந்த உலகத்தில சிக்குண்டு சோர்ந்து முதலாவது இருந்த அந்த வீட்டை போல, முதலாவது அந்த பாலடைஞ்சு கிடந்த வீட்டை போல அநேக ஆத்துமாக்கள் இன்னைக்கு பாலடைஞ்சு கொண்டு இருக்கிறது. வாலிபர்களே, ஒருவேளை அப்படிப்பட்ட சூழலில் இன்னைக்கு யாராவது இருப்பீர்களா? ஒருவேளை உங்க ஆத்துமால ஒரு பாரம், கஷ்டம், ஐயோ என்னால எழும்ப முடியவில்லை, ஐயோ என்னால எதுவும் செய்ய முடியாது, நம்பிக்கை இல்லாமல், ஒருமே இல்லாமல், நீங்கள் ஒரு பிடிப்பு இல்லாமல் வாழ்வீர்களானால் உங்களுக்கான வார்த்தை ஒரு சிறு முயற்சி. அந்த எலரா என்கிற பெரிய தோட்டத்தை அமைக்க வேண்டும் என்று முயற்சி செய்யவில்லை, ஒரு சிறு முயற்சி எடுத்தார்கள். அந்த முயற்சியின் பலன் ஒரு பெரிய வெற்றி அவருடைய வாழ்க்கையில கொடுத்து ஒரு சந்தோஷம், சமாதானம். முதல்ல நம்ம பேச எப்படி இப்ப அழகா சந்தோஷமா இருக்கு, அதே போல ஆனது. அதே போல நீங்கள் இன்னைக்கு ஆண்டவருக்குள்ளாக ஒரு சிறு முயற்சி எடுங்க. சிறு முயற்சி தானே எடுக்க சொல்லுகிறேன். நாளைக்கு இப்ப பிரசங்கம் பண்ணுங்க, நாளைக்கு 100 பேருக்கு சுவிசேஷம் எல்லாம் சொல்லல, அது அப்புறம் அது வேணும். ஒரு சிறு முயற்சி, கர்த்தருடைய வார்த்தை, அந்த விதையாகிய அந்த விதையை தோட்டத்திலே விதைக்கை போல இந்த ஆத்தும தோட்டத்திலே அந்த விதையை விதைங்கள், விதைப்பதோடு விட்டு விடாதீங்கள். ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே ஆளுகை செய்யவும், அதுக்கு நீர் ஊற்றவும் தண்ணி ஊற்றவும் உங்களை அலோ பண்ணுங்க. ஒரு சிறு முயற்சி கொஞ்சம் கொஞ்சமா எடுங்க. இது வரைக்கும் பைபிள் படிக்கலையா? சின்ன தம்பிமார்களே, தூங்கக்கூடாது. இது வரைக்கும் பைபிள் படிக்கலையா? ஒரு வசனம் படிங்க. 5 வசனம் படிச்சீங்களா? 10 வசனம் படிங்க. 1 நிமிஷம் ஜபிச்சீங்களா? 5 நிமிஷம் ஜபிங்க. ஒரு சிறு முயற்சியை நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இங்கிலிருந்து எடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையின் அழகாக இதே போல ஒரு பசுமையான தோட்டமாக உங்கள் ஒவ்வொருடைய ஆத்ம தோட்டமும் கிறிஸ்துவுக்குள் மாறும் மாறும் மாறும். இதே அந்த அம்மா இருந்தது போலாம். ஒரு நாள் நான் இந்த லாஸ்ட் மீட்டிங்ல சொன்னேன்ல, செத்துருவேன்னு சொல்லி இருந்தேன். ஒரு நாள் இதே போல என் ஆத்ம தோட்டம் ஒரு நாள் பாலடைந்து இருந்தது. இன்னைக்கு என் தோட்டம் கிட்டத்தட்ட இதே போலதான் இருந்திருக்குது. அதனால்தான் அது என் கற்பனையாக கூகுள் ஏஐல போட்டு வரைஞ்ச போட்டோ. இந்த போட்டோ எல்லாம் கூகுள் ஏஐல போட்டு தான் எடுத்தேன். கற்பனையாக எடுத்த ஒரு போட்டோ தான். அதனாலதான் அது கோரா வந்தது. என்னுடைய வாழ்க்கை இதே போல இருந்து இதே போல வந்து இருக்கிறது. சாட்சியாக உங்களுக்கு முன்பாக நின்று பேசுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பேசுகிறேன். அன்றைக்கு அந்த பாலடைஞ்ச வீட்டை போல இருந்த இந்த ஆத்துமா இன்றைக்கு கனி கொடுக்கும் மரமாக அநேகருக்கு சுவிசேஷம் சொல்லவும், அநேக செபிக்கவும், அநேக ஆறுதல் சொல்லவும், அநேக குடும்பங்களுக்கு ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார் என்பதை நான் அறிந்து கர்த்தருக்குள் சந்தோஷமாக இந்த வார்த்தையை சொல்கிறேன். கனி கொடுக்கிற மரங்களாக உங்களையும் மாற்ற முடியும். ஒரு சிறு முயற்சி எங்கிருந்து ஆண்டவருக்குள் எடுங்கள், பழகுங்கள். ஒருவேளை ஃபுல்லா முடியல, சின்ன சின்னதாக பழகுங்கள். முடியலையே வாங்க, நான் ஜோம் பண்ணி விடுறேன். தனிமையில வாங்க, நாங்க ஜோம் பண்றோம். அதுக்காக தான் இருக்கோம், உங்களுக்காக ஜோம் பண்றதுக்கு. நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்குள்ளாக வளர வேண்டும். அந்த முதல்ல ஒரு போட்டோ காமிச்சேன், அதுதான் ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கை. இந்த போட்டோ நாம் கர்த்தருக்காக கனி கொடுக்க ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். இதே போல கனி கொடுப்போம். ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய வாழ்க்கையை, ஒரு புதிய நோக்கத்திற்காக நாம் எழுப்ப வேண்டும். ஒருவேளை இன்னைக்கு சோர்ந்து இருந்தால், இன்னைக்கு நீங்கள் ஏதோ ஒரு சூழலில இருந்தாலும் இந்த வார்த்தை இப்பொழுது கேட்கிறீர்கள், ஒரு புதிய வாழ்க்கைக்காக நான் எழும்புவேன் என்று இந்த வேளையிலும் நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக் கொண்டு
போங்கள். கர்த்தருக்குள் நீங்கள் ஒரு முடிவெடுக்கும் பொழுது கர்த்தர் அங்கீகரிப்பார். உங்கள் வாழ்க்கை ஒரு செழிப்பான தோட்டமாக இங்கிலிருந்து மாறும். கர்த்தருக்குள் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன். நான் படிச்சுட்டு வந்து சொல்லல, அனுபவிச்சு சொல்லுகிறேன். நான் சாட்சியாக நின்று பேசுகிறேன். ஆண்டவர் எனக்கு இதே போல ஒரு வாழ்க்கையை கொடுத்ததுனாலே, கொடுத்து கொண்டு இருக்கிறதுனாலே, கனி கொடுக்கிற வாழ்க்கை தந்ததுனாலே நான் உங்கள் முன்பாக நின்று பேசுகிறேன். தம்பிமார்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் வர வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறேன். குட்டி பிள்ளைகள் எல்லாம் இதே போல ஒரு நாள் இந்த விழுப்புரம் பட்டணத்திலே நீங்கள் எழுந்தி பிரவாசிக்கிறவர்களாக மாற வேண்டும். சட்டதான் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.